நம் அனைவரது வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நிலையில் துயரம் உண்டாகிறது. ஒவ்வொரு துயரத்திலிருந்தும் உதயமாகிறது மாற்றுக் கருத்து. அந்த நிலையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக எது மாறுகிறது என்றால் அதுவே தேர்வு. எவ்வாறு நாம் உணவை தேர்வு செய்கிறோமோ அதை பொறுத்தே நம் உடல்நிலையும் மாறுகிறது. எவ்வாறு உடைகளை தேர்வு செய்கிறோமோ அதை பொறுத்தே நமது தோற்றமும் வெளிப்படுகிறது. நாம் எவ்வாறான வாகனத்தை தேர்வு செய்கிறோமோ அதை பொறுத்தே நம் யாத்திரையும் சௌகரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கும் உரிமைக்கு மகத்துவம் இவ்வளவுதானா? நமது தேர்வானது மிக கடினமான சூழ்நிலையில் முடிவெடுக்கும் பொழுது மகத்துவமானதாக இருக்காதா? பேசுவதற்கு முன்பு வார்த்தைகளை தேர்வு செய்வதன் மூலம் வார்த்தை வரமாகவும் மாறுகிறது, சாபமாகவும் மாறுகிறது. விவாதத்தின் பொழுது அது யுத்தத்திற்கு காரணமாகிறது, அமைதியின் துவக்கமாகிறது. ஒருவரது தேர்வு எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. விதியானது நம்மை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது, ஆனால் பாக்கியம் நமக்கு வாய்ப்பை அளிக்கிறது. ஆனால் எதிர்காலம் முடிவை தேர்வு செய்வதில் இருக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், எவ்வாறு நாம் முடிவை தேர்வு செய்வது? ஏனென்றால் மனமோ கலக்கத்தில் இருக்கின்றதே. ஆனால் குழப்பமான நிலையில் இருக்கும் மனதில்தான் இதற்கான பதிலும் கிடைக்கிறது. எந்த தேர்வு உற்சாகத்தை தந்து மகிழ்ச்சியை தரவில்லையோ, எது வெற்றியின் சந்தோஷத்தை தந்து மன நிம்மதியை தரவில்லையோ அது சரியான தேர்வா? ஆம், இல்லை. இந்த முடிவு எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. காலம் அனைத்திலும் சக்தி வாய்ந்தது. ஆனால் சத்தியம் காலத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் அனைவரும் ஏதோ ஒரு தருணம், ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு பயம் காரணமாக உண்மையை மூடி மறைக்க முயற்சி செய்கிறோம். அதுவே ஏதோ ஒரு இடத்தில் மாபெரும் அதர்மத்திற்கு காரணமாகிறது. எவ்வாறு பூமித்தாயின் பொறுமையையும் கடந்து எரிமலை வெடித்து வெளியே வருகிறதோ அதே போல்தான் உண்மையும் என்றாவது ஓர் நாள் நம் முன் வெளிப்படுகிறது. ஏனென்றால் இயற்கையானது உண்மையை வெளிப்படுத்துவதற்கான வழியை நிச்சயம் கண்டறியும். உண்மை என்பது ஒளிர்விடும் கதிரவனை போன்றது. அதை காரிருள் சூழ்ந்த பொய் என்ற மேகம் என்றும் மறைக்க முடியாது. நியதி என்ற வாயு பொய் என்ற அந்த இருண்ட மேகத்தை அகற்றி உண்மை என்ற கதிரவனை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்கிறது. பொய் உரைப்பவன் அதர்மத்தின் வழியில், உண்மை பேசுபவன் தர்மத்தின் பாதையில். இதுவே விதியின் நியதி. பாகப்பிரிவினையோ அல்லது பங்கிட்டுக் கொள்வதோ, இதை அனைவருமே தவறான முறையில்தான் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பங்கிட்டுக் கொள்வதென்பது அனைத்து இடங்களிலும் நடக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு ஸ்திரீ தன் அன்பை கணவனுக்கும் குழந்தைக்கும் இடையே பங்கிட்டுக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறாள். இந்த பிரிவினை என்பது தவறான பிரிவினை அல்ல. காதல் மலர்ந்த பிறகு ஒருவருக்கொருவர் தங்களது பொருட்களையும் தங்கள் சம்பத்திகளையும் நமது மகிழ்ச்சியையும் பங்கிட்டுக் கொள்கிறோம். மனம் உடைந்து விட்டால் அப்பொழுதும் தான். வித்தியாசம் என்பது நம் எண்ணத்தில்தான் உள்ளது. காதலில் பிரிவினை என்பது நன்மைக்கு வழிவகுக்கிறது. ஆனால் விரோதத்தில் இதற்கான பெயர்தான் பாகப் பிரிவினை. அன்பை பகிர்ந்து கொள்வது அனைவரையும் ஒன்றாக்குவது. ஆனால் விரோதத்தில் இந்த பாகப் பிரிவினையானது எல்லைகளை வகுக்கிறது. ஆனால் சில நேரங்களில் மாபெரும் உலக அமைதியை கொண்டு வர யுத்தம் அவசியமாகிறது. அதைப் போலவே
இந்த பானையை பார்த்தீர்களா? இதில் விரிசல் ஏற்பட்டு விட்டது. இது தானாகவே உடைந்து வீழ்வதற்கு முன்பாக இதை வேறு ஒரு மண்பானையுடன் இணைக்க வேண்டும். ஒருவேளை இது உடைந்து விட்டதென்றால் பிறகு எதற்கும் பயனளிக்காது. இந்த பாகப்பிரிவினை எப்போது நேரும் என்றால் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் மரியாதை குறையும் பொழுது. ஒப்புக்கொள்கிறேன், பாகப்பிரிவினை என்பது நல்லதல்ல. இருப்பினும் அமைதியை நிலைநாட்ட சில நேரங்களில் அதை கையாள வேண்டிய அவசியம் உண்டாகிறது. எதையாவது அடைய வேண்டும் என்று விரும்பி உள்ளீர்களா? என்றேனும் உங்கள் பாலகனை தோளில் சுமந்து நடந்திருக்கிறீர்களா? இதை போன்ற செயல்களுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், மோகம். சிலர் கூறுவார்கள், மோகம் என்பது தவறானது என்று, தீய குணம் என்று. இருப்பினும் அது உண்மை அல்ல. எந்த ஒரு உணர்வும் ஒரு நேரம் நற்குணமாகவும் தீய குணமாகவும் மாறும். அப்படியென்றால் மோகமும் நற்குணமாகும் அல்லவா? ஆம். ஒருவேளை அது எல்லையில் இருந்தால், குடும்பத்தின் மீது கொண்ட மோகம் எல்லைக்குள் இருந்தால் அது மகத்துவமாக மாறுகிறது. ஒருவேளை அது எல்லைகளை கடந்து விட்டதென்றால் பிளவை உண்டாக்குகிறது. அதற்கு காரணம், தேவைக்கு அதிகமாக வெளிப்படும் மோகம் ஒரு மனிதனை பலகீனமாக்குகிறது. அந்த பலகீனமானது அழிவிற்கு வித்திடுகிறது. ஆதலால் தான் நம் மோகத்தை எங்கு கட்டுப்படுத்த வேண்டும், எங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அறிய வேண்டும். இதை ஒருவன் அறிய தவறினால் அவன் அழிவின் பாதையில் செல்வான் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் மனிதர்கள் தானே, அஞ்சுவது சகஜம்தான். பயம் அது பொருள் சம்பந்தப்பட்டதாகவோ மானம் சம்பந்தப்பட்டதாகவோ இருக்கலாம். தாங்கள் தவறானது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அது தவறாக இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது நற்பலனையும் தரக்கூடியது. சற்று சிந்தியுங்கள். தவறான செயலினால் ஏற்படும் விளைவின் பயம் உங்களை அந்த செயலை செய்ய விடாமல் தடுக்கிறதா இல்லையா? தடுக்கிறது. இருப்பினும் தவறான காரியம் நடந்ததற்கு பிறகும் அது இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் நம்மை ஒன்றிற்கு பிற்பால் மேலும் சில தவறுகளை செய்ய தூண்டுகிறது. இயன்றவரை முயன்று நமது கௌரவத்தை நாம் காப்பாற்றிக் கொள்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் அதன் விளைவானது மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஆதலால் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதன் விளைவை பற்றி சிந்திப்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு மிகவும் அவசியமானது தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறை நாம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது. யார் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களது அருகாமையில் நாம் இருக்க விரும்புகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அவர்களை விட்டு பிரிய நிச்சயம் விரும்ப மாட்டோம். இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட தருணத்திற்கு பிறகு நம்மவர்களை விட்டு பிரிவது வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். ஒரு தாயும் தந்தையும்
தனது குழந்தையின் எதிர்காலத்திற்கு துணையாக நின்றார். எப்பொழுதும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். தங்களது குழந்தைகள் சரி எது தவறெது என்று எவ்வாறு தெரிந்து கொள்வார்கள்? எவ்வாறு பாதையில் இருக்கும் முட்களிலிருந்து தப்பிப்பார்கள்? ஆகவேதான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம்மவர்களிடமிருந்து பிரிவது எப்பொழுதும் வளர்ச்சிக்கு காரணமாகிறது. சூரியன் உதயமாவதற்கு முன்பு இரவு நேரம் மிகவும் இருள் சூழ்ந்ததாகவும் நிசப்தமாகவும் இருக்கும். அதை போலவே ஒரு ஆரம்பத்திற்கு முன்பு நமது மனதில், நமது சிந்தனையில், நமது எண்ணங்களில் இருள் சூழ்வது சகஜம்தான். மனிதனின் மனது சற்று யோசிக்க தவறினால் பிரச்சனை உடனே அவனை வந்து சேரும். ஒருவேளை இனி நடக்கப் போவது அனைத்தும் தவறானதாக இருக்குமோ? வாழ்க்கையில் நாம் செய்த காரியங்கள் அனைத்தும் தவறோ என்று நமது மனம் சிந்திக்கும். இந்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஒரு வழிதான் உள்ளது. முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் முன்னேறி செல்வதற்கு நாம் நமது பாதங்களை கொண்டு எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தை பாதையாக்க வேண்டும். எங்கு பாதை இல்லையோ அங்கு நம் இலக்கை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது ஒரு புது பாதையை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் புது பாதையை உருவாக்கினால் நாம் நமது இலக்கை அடைந்து விடலாம். ஒருவேளை அந்த இலக்கு புதிய ஆரம்பத்தை தரும் என்றால் பாதையும் அழகாக இருக்கும். அமைதியை விரும்பாதவர்கள் யாரேனும் உண்டா? மனிதன் யுத்தத்தை கூட அமைதிக்காகத்தானே செய்கிறான். ஒப்பந்தமும் அதற்குத்தான். உங்களில் சிலர் கூறுவீர்கள், வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு சதா போராடுவது சரியில்லை என்பீர்கள். ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்பீர்கள். ஏனெனில் சக்தி வாய்ந்தவனை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய சக்தியும் அதில் வீணாகிறது. அந்த சக்தியை நாம் அனைவரும் பயனுள்ள பணிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நாம் ஒரு சக்தி வாய்ந்தவனுடன் நட்புறவு வைப்பதற்கு முன்பு அந்த சக்தி வாய்ந்தவனின் எண்ணம் என்ன, அவன் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு போராட்டத்திலிருந்து தப்பித்து மற்றொரு மாபெரும் பிரச்சனைக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாதே. ஏனென்றால் சர்ப்பத்துடன் நட்பு கொள்வது என்றுமே உங்களுக்கு அமைதியை தராது. உண்மையில் அந்த சர்ப்பத்திற்கு வாய்ப்பு தருகிறோம். எதிர்காலத்தில் அந்த சர்ப்பம் உங்களை கொத்துவதற்கான வாய்ப்பு. கணிதம் என்பது ஒரு மாபெரும் விஷயம் அல்லவா? கொடுத்த கடன் வட்டியுடன் திரும்பினால் அது லாபகரமானதாக மாறுகிறது. இருப்பினும் பொருளாதார கணிதத்திலும் நம் வாழ்க்கையின் கணிதத்திலும் வேறுபாடுகள் அதிகம். தீமையுடன் தீமை இணைந்தால் அது என்றுமே நமக்கு நன்மையை தருவதில்லை. இரண்டு தீய விஷயங்கள் ஒன்றாக இணைந்தால் அது எப்பொழுதும் ஆபத்தான ஒன்றாகத்தான் மாறும். அந்த நிலையில் தீயவைகளின் இணைப்பை, அந்த நட்புறவை நாம் பிரிப்பதுதான் சரி. அந்த உறவு எந்த முறையில் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒருவேளை கலப்பை பூமியில் சிக்கிக் கொண்டதென்றால் அந்த கலப்பையை எடுக்க அதில் வலு கொடுக்க கூடாது. சில நேரங்களில் நாம் பூமியை கூட தோண்டும்படி ஆகலாம்.
ஆதலால்தான் நாம் எப்பொழுதும் நட்புறவு வைத்துக் கொள்வதற்கு முன்பு நன்றாக சிந்திக்க வேண்டும். விளைவு ஆபத்தானதாக தெரிந்தால் நட்புறவு ஏற்படுவதற்கு முன்பே அதை பிரித்தெடுப்பது அவசியம். பேராசை, பொறாமை, வன்மம் இவை அனைத்துமே மனிதர்களின் மாபெரும் சத்ரு. ஏனென்றால் யார் நமக்கு அதிகமாக தீங்கு விளைவிப்பார்களோ அவரை நாம் நமக்கு எதிரியாகத்தானே கருதுவோம். இதில் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால் காலத்தை வீணாக்குவது. நம் அனைவரிடமும் உயிருடன் வாழ்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. பிறந்த எவரும் அமரராக இருப்பதில்லை. பேராசை, பொறாமை காரணமாக பயனுள்ளதாக, முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டிய நேரத்தை நாம் தவறான விஷயங்களை பற்றி சிந்திப்பதில் செலவழிக்கிறோம். நேரத்தை வீணாக்கி விடுகிறோம். பொறாமை என்னும் அக்னி சத்ருவை காட்டிலும் நமக்கு அதிக பாதிப்பை உண்டாக்கும். நம் அழகிய வாழ்க்கையை நாமே வீணாக்குவது உகந்த காரியமா? ஒருவரது வளர்ச்சியை கண்டு நம் மனதில் பேராசை மற்றும் பொறாமையை வளர்ப்பதை விடுத்து பிறரது முகத்தில் நம்மால் இயன்றவரை மலர்ச்சியையும் புன்னகையையும் கொண்டு வர முயற்சி செய்யலாமே. உங்கள் மனதில் இருக்கும் பொறாமையை, வன்மத்தை மனதிலிருந்து விலக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்தை எட்டுவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும், இந்த பொறாமை காரணமாக தாங்கள் எதையெல்லாம் இழந்துள்ளீர்கள் என்று. நம்பிக்கை இது வெறும் வார்த்தை அல்ல. இதன் அடிப்படையில்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையே அடங்கியுள்ளது. ஆனால் இன்று நாம் ஒருவரை முற்றிலுமாக நம்ப மறுக்கிறோம் அல்லது குருட்டுத்தனமான நம்பிக்கை வைக்கிறோம். இந்த இரண்டு நிலையிலும் ஆபத்து நமக்கே. ஏனென்றால் எங்கு நம்பிக்கை இல்லையோ அங்கு நமது மனதில் பயம் மற்றும் பாதுகாப்பின்மை உதயமாகிறது. அதே நேரத்தில் குருட்டு நம்பிக்கை கோபத்தை தருகிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், ஒருவர் மீது நாம் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும்? நம்பிக்கை என்றால் என்னவென்று தெரிய வேண்டுமானால் உங்கள் மனதினை கேட்டு பாருங்கள். முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். தாங்களே இந்த உலகின் மிகவும் உன்னதமான மனிதன் என்று நம்புங்கள். இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் சக்தி என்னவென்பதை புரிய வைக்கும். அந்த சக்தி உங்கள் பொறுப்பை உங்களுக்கு விளக்கும். அதன் பிறகு உங்களுக்கான இலக்கும் தெரிந்துவிடும், பாதையும் தெளிந்துவிடும்.